தமிழுக்கும் தாய்மண்ணுக்கும் வணக்கம். எனக்கு ஆக்கம் ஊக்கம் அளித்து வருகின்ற அனைத்து இனிய உறவுகளுக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ க்ரீன் பாத்துக்கு வந்திருக்கோம். க்ரீன் பாத்துன்னு சொல்கிறது கொழும்பில் இருக்கிற வியாரமாதேவி பார்க்குக்கு அருகில் இருக்கிற அந்த ரோட் தான் க்ரீன் பாத்துன்னு சொல்கிறது. அந்த இடத்துல என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் ஸ்ட்ரீட் ஃபுட் நடந்து கொண்டிருக்கு. ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல். ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல்னா ஏற்கனவே ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் செய்கிற கடைகள், அதை விட தனியான ஆட்கள் எல்லாருமே வந்து தங்கள் கைவரிசையை காட்டுவாங்க. அப்படியான கடைகள் 60 கடை இருக்குது. நாங்கள் இப்போ பார்த்துக்கொண்டே போகலாம். எதிர்வரும் ஜூன் மாதம் 15, 16, 17க்கு மிக பிரமாண்டமான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருக்குது. அதில் வந்து நீங்களும் கலந்து கொள்ளணும்ன்றது தான் எங்களுடைய ஆசை. இதில் வந்து இந்த வீடியோ கீழே ஒரு நம்பர் ஒன்றும் தருவேன். நீங்கள் அதுக்கு என்ன செய்கிறது, தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதன் மூலம் இந்த இடத்துல ஒரு ஸ்டால் எடுத்து செய்யலாம். இப்போ என்னென்ன சாப்பாடுகள் இருக்குன்றதை நாங்கள் இப்போ பார்த்துக்கொண்டே போவோம். பொடிநடையாக வா அங்காலவோ ஓ எடுக்கணுமே நட திரும்பி போய் எடுப்பேராக்க கேமரா எடுக்கணும். பொறுமா வெயிட். CMB Food Festival தான் இது. வாங்க நாங்கள் இப்போ அதில் என்ட்ரன்ஸ் மாதிரியான நுழைவு பகுதிகளால் உள்ளூர் போகலாம். இதில் கோகோ கோலா ஒரு பெரிய ஸ்பான்சராக இருக்கும். அநேகமான ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு கோக் ஒரு ஸ்பான்சராக இருப்பினும் அதில் 360 வியூவில் நீங்கள் வந்து உங்களுக்கான அழகான ஒரு வீடியோ ஒன்றையும் எடுத்துக்கொள்ளலாம். இதில் பாருங்கள், கோக் இருக்குது. இந்த கோகோ கோலா ரியல் மேஜிக் இதில் வந்து நீங்கள் ஏறி நின்றீங்கன்னு சொன்னால் உங்களை ஒரு 360 வியூவில் ஒரு வீடியோ எடுக்கலாம். எடுப்போம். அடுத்துட்டே அவங்க மாதிரி வைப்ரேட் பண்ணி ஆடிச்சுது. இதுதான் அந்த 360 வியூ. நாங்கள் இப்படி நிற்கிறத விட சின்னதாக சில பேர் இப்படி ஒரு ஆடிக்கொண்டிப்பாங்களே, இப்படி கையெல்லாம் காட்டி ஆடிக்கொண்டு தான் உங்களுக்கு வர்ற அந்த வீடியோ வந்து வடிவான ஒரு வீடியோவாக வந்து சேரும். பாருங்கள், அதையும் சேர்த்து நான் இதில் ஆட் பண்ணி வரேன் அப்படின்னு சொல்லி பாரு. ஆனால் நல்லா ஆடுங்க. ரைட், ஆடி முடிஞ்சிச்சு. சரி, நாங்கள் இப்போ ஒவ்வொரு கடையாக என்னென்ன கடை இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொண்டு போகலாம். சில நேரங்களில் இடத்தை அடைச்சி 2 பக்கமுமே கடை இருக்கும். இது வந்து ஒரு பக்கம் தான் இருக்குது. பாருங்கள், ஹாட் சாக்லேட். அதுக்கு அடுத்ததாக வந்து ஹெபிபீஸ்ன்றது அதில் வந்து சவர்மா பன் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து ஜூஸ் கடை ஒன்று இருக்குது. ஐஸ் ஸ்மூத்தி. அடுத்ததாக வந்து டேட்டூ அடிக்கலாம். இதில் ஒரு ஆள் டேட்டூ அடித்து கொண்டிருக்கார். ஆறாக ஒரு டேட்டூ அடிப்போமா? அழுகிறார் போலையும் கிடக்குது. ஒரு டேட்டூவை நாங்கள் இப்போ ஒரு சின்ன ஒரு வீடியோ ஆக்கி கொள்ளாமோ, அது ஊசிமாய் கொடுத்தோம். நாங்கள் பார்ப்போம். செய்து முடிஞ்சுது. என்ன ஊசி ஒன்றால தான் நீங்கள் உள்ளூர் செலுத்துறது. வாங்க, நான் இப்படியே போகலாம். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் என்றெல்லாம் கிருஷ்ணன் இருப்பார், எங்களோட சிவன் இருப்பார். இப்போ ஆக்கள் விதம் விதமாக உடம்பு முழுக்களுமே பச்சை அடித்து கொள்ளுவாங்க. இது இங்காலே அதிகமான ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு இந்த பொடியன் வருவாங்க. என்ன கடை எனக்கு பேர் இது பேசிக்காக நீங்கள் வந்து கோல்ட் ஃபேஸில் என்னென்ன சாப்பிடலுமோ அவ்வளோவும் இருக்கும். பொரிச்ச இறால் வடை, நண்டு வடை, இறாலை மிக்ஸ் பண்ணி செய்த பலவிதமான சாப்பாடுகள். டேஸ்ட் ஃபேக்ட்ரி என்று சொல்கிற ஒரு ஃபுட் பார்க். அடுத்ததாக வந்து சூப்பர் பிளெண்ட், ஃப்ரெஷ் ஜூஸ், ஸ்மூதி. ரூட்ஸ். இது ரைட். ரூட்ஸ்ன்றது இங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிராண்டாக இருக்கும். ஐஸ்கிரீம் அதுகள் எல்லாம் உள்ளது. செம்ம டேஸ்ட். நீங்கள் வார நேரம் குடிச்சு பாருங்கள். ஆனால் அதுக்கு தக்க விலையாகவும் இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டோல்கள் ஃப்ரீயாக இருக்குது.
இன்றைக்கு உண்மையில 2வது நாள். நேற்று முதல் நாள் நாங்கள் வந்திருந்தோம். முதல் நாள் வந்திருந்த நேரம் இவையிலும் தங்களோட பப்பாஸ் கடையை இங்கே கொண்டு வந்து செய்கிறதால நாங்கள் கடையில் பிஸி ஆகிட்டோம். அப்போ இன்றைக்கு வந்து இறங்கின உடனேயுமே இதை உங்களுக்காக ஒரு ப்ளாக்காக எடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு கடைக்கு டியூட்டிக்கு போகலாம்னு தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இப்படியே பார்த்து கொண்டு வாங்க. இங்கே வந்து சாய் இருக்குது, இந்தியன் சாய். அடுத்தது மலிபன் காரங்கள் போட்டிருக்கிறாங்க. மலிபன் ஒரு பெரிய கம்பெனி. විදවාග විශේෂයෙන් මතක් කළ යුතුමයි. ආහාර ප්‍රදර්ශන දෙකතු වෙන අපි ආදරණීය රසමුතුනේ හිතමුතුනේ එන්න එකතු වෙන්න අපි සෙනෙහසින් ආදරෙන් අපි ආරාධනා කරනවා. වැලිබන් විස්කර්සා වැලිබන් කිරි වෙළඳ කොටි අතරට එකතු වෙන්න ඔබට ආරාධනා කරනවා. අද දවස් දෙදින් දෙරණ මාධ්‍ය ජාලය ආහාර ප්‍රදර්ශනයේ දෙවනි දවසයි ආරම්භ කරලා තියෙන්නේ. හවස 4ට ආරම්භ කරන ලද මේ ප්‍රදර්ශනය රාත්‍රී 12 දක්වා விட்டுட்டு ட்ரெடிஷனல் ஹாட் டாக் இருக்குது இதுல. அது தவிர ரோல்ஸ் වගේම රසමරස ස්ට්‍රෝබෙරි රසට වැලිබන් වෙල්කෝ කිරි කෝප් එක රසමිහිරියාව දෙන්නත් ඔබට අවස්ථාව තියෙනවා අද දවසේ. இது என்னது? எடின்ப்ரோ. சோசிட அந்த பிராண்ட் என்ன? அடுத்தது நெஸ்லே இந்த ஒரு ஸ்டால், நெஸ்கஃபே, நெஸ்டி, மைலோ, நெஸ்டமால்ட் எல்லாம் நீங்கள் குடிக்கலாம். இப்படி பெரிய பெரிய பிராண்டட் ஐட்டங்களும் வந்து வரும் இந்த சாப்பாடுகள் உணவுகள் விற்கிற நேரம். அதை விட தனியாக ஸ்டால் வச்சுருக்கிறார்கள். இன்றைக்கு தான் புதுசாக செய்ய போகிறார்கள். எல்லாருமே வந்து கலந்து கொள்வார்கள். ஷோ ஃப்ளாக்ஸ் ஐஸ்கிரீம். இந்த சிவி வரும்புற கட்டியாக எடுத்து போட்டுட்டு கொடுக்குறோம். அதுதானே நாங்கள் இது பிறகு ஒருக்கா குடிச்சு பார்ப்போமே. என்ன எடுத்து கொண்டு வாங்க. அப்படியா? என்னென்ன ஃப்ளேவர் இருக்குது? வெனிலா, மேங்கோ, சாக்லேட். இது ஐஸ் பழமாக இருக்குமா க்ரீமா? க்ரீம் தானா? க்ரீமா? இந்த சீவல வந்து அதுக்குள்ள போடுவாங்க. க்ரீம் ஒண்ட ஊத்துறது. க்ரீம் ஒண்ட ஊத்துறது. போடுங்க மேங்கோ. மேங்கோ தான். இதில் வந்து இந்தியன் லோக்கல் அதில் பார்த்துருக்கேன். நாங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் பழத்துக்குமே இப்படி இல்லை, ஸ்க்ரேப் பண்ணி வரமா இல்லை வந்து மேலே கலர் ஊற்றுறோம். இல்லை இப்போவும் இருக்குது, வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஐஸ் தான் வந்து கொண்டு இருக்குது. ஐஸை ஏற்கனவே போட்டிருக்காங்க, சீவு பட்டு கொண்டு வருது. சரி, இந்த ஐஸ்கிரீம் அப்படி தான் செய்யறதுன்றதை நாங்களே பார்க்கலாம். மேலால் அந்த மில்கை ஊற்ற அதை வந்து ஃப்ரீஸ் ஆகி என்ன அதுக்கிடையில் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே ஸ்க்ரேப் ஆகி வருது. இது சின்ன பிள்ளைகள் சோப்பு சுரண்டி விளையாடுற மாயம் இருக்குது. எப்படின்னு சொல்லி நான் இந்த ஐஸ்கிரீம் இன்றைக்கு தான் நேராக பார்க்குறேன். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மற்ற ஐஸ்கிரீமை விட வித்தியாசமாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லா நேரம் ஒரே மாதிரி சாப்பிட்றத விட எப்படி தான் இருக்குன்னு சொல்கிறத பார்ப்போம். ஐஸ்கிரீமை விட இன்னும் திக்கான பதம் என்ன இது? சோன் பப்படி மாதிரியும் இருக்குது. சோன் பப்படின மெட்டீரியல் போடும். என்னென்ன வச்சுருக்கிறீங்க? ஃப்ரூட்ஸை போடும். நீங்கள் ஏற்கனவே ஸ்டால் வச்சுருக்கிறீங்களா? இல்லை ஈவெண்ட்ஸ் ஒன்லி. ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் சம்திங் நியூ. சீவலெல்லாம் அதுக்கிடையில் க்ரீம் ஆயிடுச்சு. ஒரு வித்தியாசமான க்ரீம், வித்தியாசமான அனுபவம். ஆனால் நான் நினச்சேன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கும் ஸ்க்ரேப் பண்ண மாதிரி என்று.
டக்கண்டே க்ரீம் ஆயிட்டுது. உங்களுக்கு வேணுமா? தண்ணியை அப்படியே வாயில் பட்டோன்னு சோன்பு அப்படி மாதிரியே கரைஞ்சி போகுது, கஷ்டப்பட தேவையில்லை. அடுத்ததாக வந்து சதர்ன் ஃப்ரைட் சிக்கன், கோக்கிற பிராண்ட் உண்டு. அதே மாதிரி கோக் ஒரு ஸ்டேஜ் ஒன்று போட்டு வச்சுருக்குறாங்க. நீங்கால இங்கே வந்து பாட்டுகள் எல்லாமே நடக்கும், மியூசிக்கல் ஷோஸ் மாதிரி. அதுக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் போய் கொண்டிருக்குது. யார் யார் ஸ்பான்சராக இருக்கிறவங்க அதுக்கான விளம்பரங்கள், பாடல்கள் எல்லாமே இப்படி ஸ்டேஜ் போட்டு நடக்கும். ඔයගලන්ට විවෘතව ආරාධනා කරනවා කන්න බොන විතරක් නෙවෙයි තෑගිත් අරගෙන ගෙදර යන්න කියලා. ඉතින් ඒ චැලෙන්ජස් තියෙන වෙලාවට මම ඔයගලන්ට මතක් කරන්නම් කොයි වෙලාවට තියෙන්නේ කියලා සහ තරඟ කොන්දේසි මොනවද කියලා. அமெரிக்கன் கட்டரிஸ்ன்னு சொல்லி எப்படி ஒரு சிறிய வேனில் வந்து விற்கிற மாதிரி ஒரு சர்வீஸ் உண்டு. அதுக்கு அடுத்ததாக வந்து என்ன இருக்குது பார்க்கலாம். கொஞ்சம் நில்லுங்க. என்ன இருக்குது? மொஜிட்டோ ஐட்டம்ஸ், வேறு பானிபூரி இருக்குது. ரைட், ஓகே, அங்கே வாங்க. என்ன சைனீஸ் லெட்டர் எல்லாம் எழுதியது என்ன போட்டிருக்கிறான்? ரேமன் மெனு. என்னென்ன இருக்குன்னே தெரியல. இங்கே இருக்கு. வாயில நுழையாத ஒரு பேர். இதை வாசிங்களேன். இது வளமையா எல்லா இடம் இருக்கிறதா? இது என்ன குக்கிங் கிளாஸா போகுது? என்னமோ செய்கிறாங்க. ஆங்கர் கம்பெனியால் செய்து வந்திருக்காங்க. குக்கிங் கிளாஸ் படிப்பிக்கிற மாதிரி கொஞ்சம் சனமே இருக்குது. என்னதான் நடக்குன்னு சொல்லி விளங்கல. இது டோனட்ஸ்ன்னு சொல்லி நல்ல கூல் கலரில் இருக்குது. வெவ்வேறு டோனட்ஸ் வேறு ப்ரைஸுகளுக்கு இருக்குது. டோனட்ஸ் பொதுவாக சின்ன பிள்ளைகளுக்கு தான் விருப்பமான சாப்பாடு. வடையின் இன்னொரு வேர்ஷன் என்று கூட சொல்லலாம். அதில் வந்து இங்கால தோசை மாதிரியான ஐட்டங்கள் இதில் எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து வளமையை விட கொஞ்சம் வேகமாகவும் ஏன்னு சொன்னால் இங்கே பாப்பாஸ் கடை இருக்கிறதால வேகமாக போக வேண்டாம், ஆக்கள் பிடிச்சிடுவாங்க. ரோஸா பேஸ்டா அது விற்கிற இடம். அப்படி ஒரு பலூன் வேன் மாதிரி வந்துட்டு எல்லா இடங்களும். அப்பா அடுத்ததான் இப்போ வந்து கொண்டிருக்குது கிட்டவே எங்களோட பப்பாஸ் தோசை. இதில் பக்கத்தில் இருக்க கடையிலெல்லாம் 6 மணிக்கு மேலே ஆகிட்டு ஆனால் செட்டப் பண்ணி முடியலை. நாங்கள் நேற்று 3 மணிக்கு வந்து எல்லாத்தையும் செட்டப் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கு வாராக்கள் வந்து ஒன்றும் செய்யலை. இங்கே பாருங்கள், எங்களோட பப்பாஸ் தோசா கடை. இதில் நில்லுங்க, நான் மற்றதில் எடுத்துகிட்டு வரேன். அப்படியே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் கிச்சன். இது வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் 1 கால்வேஸ் மோலில் இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாலில் தான் கொண்டு போட்டிருக்காங்க. வேறு ஒரு ரைஸ்கள் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, இஸ்லாமிய கல்ச்சரில் சமைக்கப்பட்ட வேறுபட்ட ஃப்ரைட் ரைஸுகள். இது கீல்ஸில் பொதுவாக ஹாட் டாக்ஸாக இருக்கும். இந்தியாவில் வேறுபட்ட அச்சாறுகள் வச்சுருக்காங்க. அதோட ஹெச்என்பி அனுசரணை அவங்களோட ஸ்டால். இதுக்கு இதில் 2 ஃப்ரீயாக இருக்குது, இன்னும் வரையில் போல் செய்கிறதுக்கு. நாங்கள் இப்படி எங்கள் கடைக்கு போய் அங்கே செய்ய வேண்டிய செட்டப் போல் எல்லாத்தையும் செய்துட்டு வேறு என்னென்ன சாப்பாடுகள் சாப்பிடலாம்ன்றதை சாப்பிட்டு இந்த காணொலியினூடாக தெரிஞ்சு கொள்வோம். அதை விட முக்கியம், நீங்கள் நடக்க இருக்கிற ஜூன் மாதம் நடக்க இருக்கிற 15, 16, 17 அந்த தினங்களில் எங்களோட தமிழாக்கள் வந்து அநேகமாக பங்கு பற்றி உங்கள்கிட்ட இருக்கிற பாரம்பரிய உணவுகளை அறிமுகம் செய்து கொள்வதோடு நீங்களும் ஒரு பார்வையாளர் இல்லாமல் பங்காளி ஆகிக்கொள்ளுங்கள். வாருங்கள், தொடர்ந்து காணொலியை கண்டு ரசிக்கலாம். இதான் கடை செட்டப் பண்ணி கொண்டிருக்காங்க. வாருங்கள். It's too late.
வேலை செய்யறதுக்கு தன்னை ஷூட் பண்ணிட்டான் ஒன்று வேறு சேர்த்துக்க வரலாற்று பதிவு வரலாறு பதிவுலாம் மியூசியம் இருக்குது இந்த மாதிரி மழை சம மழை ஒன்றையுமே வந்து எடுக்கவும் முடியலை சொல்லி வேலை இல்லை இந்த மழை எடுக்கவங்க வரையும் போய் பார்த்தேன் நினைச்ச அளவுக்கு எல்லா கடைக்கும் விசிட் பண்ணி சாப்பிடவும் இருக்கல எல்லா கடையிலேயே சாப்பிட வைக்கிறோம் இது சீசனே இல்லை இப்போ உண்மையில சீசனே இல்லாத தான் இப்படி பயங்கர மழை ஒன்று பெய்யுது எல்லாத்தையுமே கெடுத்துக்குது ஒரு வீடியோவை பாருங்கள் இப்போ இலங்கையிலே அப்படி தான் திடீர் மழைகள் பெய்து கொண்டிருக்கும் தூக்கை மாரி இதோட நான் இப்போ திருப்ப செய்ய தொடங்கி இருக்கிறேன் என்னுடைய காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் மழைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்து சப்பாத்தில் வந்து சுற்றி இருக்கிற செய்து சாரல் தனித்துவமான ஒரு சிறிய குழு எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும் சாரலின் தூரலில் நனைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்